காட்சி 1. நண்பர்கள் இடையே நடக்கும் உரையாடல். டேய் மச்சான், எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மச்சான், நீ எப்படிடா இருக்க? நான் எங்கடா நல்லா இருக்கேன். நியூ இயர் வேற வருது, என்ன பண்ணாலும் யோசிச்சுட்டு இருக்கேன்டா. அது ஏன்டா இவ்வளோ சோகமாக பண்ணுற? நம்ம ஒரு பார்ட்டி பிளான் பண்ணலாமா? பார்ட்டிலாம் ஓகேடா, காசு வேணுமேடா, காசு. அதான் நம்ம ஃப்ரெண்டு சுரேஷ் இருக்கானே, அவனை வச்சு செஞ்சிடலாம். ச்சே, ஆமால, அவனை நான் சுத்தமாக மறந்துட்டேன். இப்போ நீ என்ன பண்ணுற? ஒரு கால் போட்டு அந்த காசு போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். ட்ரிங் ட்ரிங். ஹலோ சுரேஷா, என்னடா மச்சான் சொல்கிறா? அடே நாங்கள் ஒரு பார்ட்டி பிளான் பண்ணோம்டா, உன் ஹெல்ப் வேணும்டா. என்ன ஹெல்ப்டா சொல்கிறா? என்னடா இப்படி கேட்குற? எனக்கு பணம் தேவைப்படுதுடா, 50 லட்சம். அதெல்லாம் நம்மளுக்கு சின்ன காசு, அதான் இங்கே தான் கொட்டி கொட்டி கிடையாது. நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறேன்டா. சரி, ஒரு 50 லட்சம் மட்டும் எடுத்துட்டு வாடா. சரிடா. சரி, ஃபோனை வை. நீ தாண்டா என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நீனும் தான்டா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. சரி, ஃபோனை வை. சரிடா. என்ன ஓகேன்ட்டானாடா? ஓகேவா மச்சான்? ஜாலி ஜாலி ஜாலி. காட்சி 2. சுரேஷ் வீட்டில் நடக்கும் சம்பவம். எங்க நான் வளர்த்த 2 கண்ணுக்குட்டி காணமே. சே, கண்ணுக்குட்டியா? செல்லக்குட்டியாச்சே. எங்க நான் வளர்த்த 2 செல்லக்குட்டி காணமே. டே ரமேஷ், சுரேஷ், எங்கடா இருக்கீங்க? நாங்கள் இங்கே தாம்மா இருக்கோம், எனக்கு வேலை இருந்ததுமா. சரி, உன் தம்பி எங்கடா? என்னதாம்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் நைன்னு கூப்பிட்டே இருக்கீங்க, ஒரு ஃபோன் கூட கால் கூட பேச விட மாட்டீங்க. இதுக்கு வேறு செல்லக்குட்டியா இல்லை கண்ணுக்குட்டியா? சரிடா கோவப்படாதடா. அம்மா, நான் நியூ இயர் வருதுல்லம்மா, அதனால எனக்கு 50 லட்சம் காசு வேணுமா. என்னடா 50 லட்சமா? எதுக்குடா உனக்கு அவ்வளோ காசு? 50 லட்சத்துக்கு எத்தனை ஜீரோன்னு தெரியுமாடா? அதெல்லாம் எனக்கு தெரியும்டாப்படா. என்ன இப்படி சொல்லிட்டான்? அம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியும். நீங்கள் இப்போயே தாங்க, இல்லைன்னா உங்களோட சொத்துலேருந்து எனக்கு பாதி பங்கு பிரித்து தாங்க. என்னடா சொத்துலேருந்து கேட்குற? என்ன வயசு தான் உனக்கு ஆகுது? இப்போயே சொத்துலேருந்து இப்போ பாதி பங்கு கேட்குற? உன் ஃப்ரெண்ட்ஸ் பேச்செலாம் கேட்காதுற, அவங்க கெட்டது தான் சொல்லுவாங்க. பாரு, அண்ணன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்ல பிள்ளையா இருக்கா, நீ ஏன்டா இப்படி இருக்க? அம்மா போம்மா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தாங்க. நீ போய் தூங்கு, நம்ம காலையில் எதுனா பேசிக்கலாம் போ. என்னடா அவன் தம்பி இப்படி இருக்கான்? காலையில் எழுந்திரிச்சோன்னே சரியாயிடுவாம்மா. சரி வாப்பா போகலாம். ட்ரிங் ட்ரிங். என்னடா இவன் ஃபோன் எனக்கு? சரி, அட்டன் பண்ணுவான். ஹலோ மச்சான், என்னடா? மச்சான், எங்கள் அம்மா கிட்ட காசு கேட்டால் தர மாட்டாங்கடா. இப்போ என்னடா பண்ணுறது? மச்சான், நீ பேசாம பீரோ ஃபுல்லாக உடச்சி அதில் இருக்க எல்லா காசும் எடுத்துட்டு வந்துடுறா. சரிடா, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்டா. நீ தானே என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இன்னைக்கு நைட்டு கார் எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறா. சரிடா, நீனும் தான்டா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. சரி, ஃபோனை வை. சரிடா. ஏய், அம்மாவும் தம்பியும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம இதான் நம்மளுக்கு சந்தர்ப்பம். பீராவை உடச்சி நம்ம காசெல்லாம் எடுத்துன்னு போயிடுவோம். எப்போ தூக்கத்துல கூட என்னை விட மாட்டானோ. சரி, நம்ம போய் உடைப்போம். டே மச்சான், ஹலோ மச்சான், வந்துட்டியாடா? இதோ வந்துட்டா, இதோ வந்துடுறேன்டா. ஐய் மச்சான், வந்துட்டானாமா? மச்சான் சீக்கிரம் கார் ஏறுறா. டேய் மச்சான், எங்கேயாவது ஹோட்டலில் போய் தூங்கலாம்டா, நாளைக்கு என்ன வேணாலும் பார்த்துக்கலாம்டா. சரிடா. அப்பா, ஒரு ஹோட்டல் கிடச்சிச்சு, நம்ம இங்கேயோ ஒரு தூக்கத்தை போட்டு போவோம். சரி மச்சான். டேய் மச்சான், டோனி எந்திரா, தூங்குச்சி. சும்மா இப்படி எழுப்புறா, தூங்க கூட மாட்டியாடா? டேய் எந்திரா, அவன் நல்லா தூக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம காசு எடுத்துட்டு அவனோட வாட்ச் கூட எடுத்துலாம். எல்லாமே நல்லா பல பாரு. அவன் ஆமாண்டா, செயின்குள்ள நல்லா இருக்குடா, அதெல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். சரிடா, நான் காசு எடுத்துக்கிறேன், நீ அதெல்லாம் பிடிக்கிட்டு வா போ.
அட மச்சான் ஓடிடலாம். மா பீரோலாம் உடஞ்சிருக்குமா. எங்கடா என்னடா இது பீரோ? யார உடைச்சது? தம்பியும் காணாமா. தம்பி எங்கடா போனா? பீரோ உடஞ்சிருக்கு, தம்பி வேற காணோம். எங்கடா தம்பி? அவன் தான் நம்ம நேற்று 50 லட்சம் கேட்டுட்டு இருந்தான். டேய் 50 லட்சம் கேட்ட தம்பி எடுத்துட்டு போவானடா காசெல்லாம். அவன் எடுத்துட்டு போயிருந்தாலும் போயிருப்பாமா. என்னடா அவன் இப்படி பண்ணிட்டான்? இந்த ஃப்ரெண்ட்ஸ்குலாம் சேரான்னு சொல்லி இப்படிலாம் சேர்ந்து இப்போ எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டான்டா அவன். பரவாயில்லடா, மனம் திரும்பி கண்டிப்பாக நம்மக்கிட்ட வருவான். ஃப்ரெண்ட்ஸ் பொய்யாலும் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சி கண்டிப்பாக நம்ம திரும்பி வந்துடுவான்டா நம்ம வீட்டுக்கு. சரிம்மா, வாடா போகலாம். காட்சி 3. கெட்ட நண்பர்களை நம்பி ஏமாந்து போன சுரேஷ். மச்சான் மச்சான் என்னடா 2 பேரையும் காணோம். ஐயோ என்னோட வாட்சும் காணாமே, என்னோட ட்ரெஸ்ஸும் எடுத்துன்னு போயிட்டானுல, என் பணம் போட்டு எடுத்துன்னு போயிட்டானுல. ஐயோ ஐயோ என்னோட பணம் ட்ரெஸ்ஸு கூட கொண்டு எடுத்துன்னு போயிட்டானுலே. ரொம்ப பசி எடுக்குது. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்போம். அம்மா ரொம்ப பசிக்குதுமா, என்ன சாப்பிட இருந்தா தாங்கம்மா. அக்கா கோடீஸ்வர வீட்ல இருந்து வர மாதிரி நீ ஏன்டா பிச்சை எடுக்கிற? அம்மா அந்த கோடீஸ்வர வீட்டுல இருந்து அம்மா வந்து என் ஃப்ரெண்டை நம்பி வந்தம்மா. எங்க அம்மாவெல்லாம் எகிர்த்து வந்தம்மா. ஆனா என் ஃப்ரெண்டால என்னை நம்பி தூக்கி போயிட்டானுமா. எங்கள் வீட்டில் சாப்பாடுலாம் சும்மாவும் தர முடியாது, வேலைக்காரங்களும் நிறையா இருக்காங்க. பக்கத்தில் எஜமான் வீடு இருக்கும், அங்கே போய் கேட்டு பாரு, உனக்கு சாப்பாடும் கிடைக்கும் வேலையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாவம் கெட்ட ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஏமாந்துட்டான். ஆமாம் எங்கடா அம்மா வீடியோ காணும். அம்மா என்னப்பா? அம்மா ரொம்ப பசிக்குதுமா, ஏன்னா சாப்பாடு இருந்தா தாங்கம்மா. சாப்பாடுலாம் இங்கே இல்லைப்பா, வேணா பண்ணி மேய்க்கிற வேலை இருக்கு, அந்த வேலையை போய் பார்த்துட்டு வந்து சாப்பிடு போ. ரொம்ப பசிக்குது, ஏன்னா அந்த அம்மாகிட்ட போய் கேட்போம். அம்மா ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட்டு கூட பண்ணியை மேய்க்கிறம்மா. அதெல்லாம் முடியாதுப்பா, நீ வேணா பண்ணியை மேய்ச்சிட்டு நீ வேணா எது வேணாலும் பண்ணிக்கோ, இல்லைன்னா பண்ணியோட தவிட்ட போய் சாப்பிடு போ. சரி, நம்ம ஒரு வேலை சாப்பிட்னாலும் அம்மா வந்து ஊட்டி விடுவாங்க. இப்போ யார்கிட்ட கேட்டோம், ஆனால் அம்மா வந்து தரமாட்டாங்களே. அவங்க வந்து தரமாட்டாங்க. சரி அம்மா கிட்ட போய் கேட்போம். அம்மா சாரின்னு கேட்போம். அம்மா ஏற்றுக்குன்னா அங்கேயே இருந்துருவோம், இல்லைன்னா அவங்க வீட்டு வேலைக்காரங்க மாதிரி அங்கேயே ஒரு அண்ணா அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்துருவோம். மனம் திரும்பி மீண்டும் வீட்டிற்கு வந்த சுரேஷ். அம்மா நம்ம வீட்டை விட்டு போன சுரேஷ் ஐயா வந்துட்டாருங்கம்மா. என்னம்மா சொல்ற? சுரேஷ் ஐயா எங்கம்மா? ஏந்துப்பா ஏன்பா அழுற? அம்மா சாரிம்மா, நான் உங்க பேச்சு கேட்காம என் ஃப்ரெண்டு பேச்செல்லாம் கேட்டு போயிட்டேம்மா. ஆனால் என் ஃப்ரெண்டெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டானும்மா. சாரிம்மா, இதுக்கப்புறம் உங்க பேச்சு தான் மட்டும்தாம்மா கேட்பேன். சரிப்பா, நீ உன் தப்பா வந்து திரும்பி என்கிட்ட வந்துட்டேன், எனக்கு அதுவே பெரிய விஷயம் தான்ப்பா. என்னப்பா ட்ரெஸ்லாம் இவ்வளோ அழுக்கா இருக்கு? அவனோட விடையும் காலனியும் எடுத்துட்டு வாங்க. இந்தாப்பா, இதை நீ போட்டுக்கோப்பா. அங்கே வெளியே இருந்தால் மோதிரம் இருக்கு, அதையும் எடுத்துட்டு வாங்க. ஏன்பா அழுவாதப்பா. அம்மா நான் எவ்வளோ தப்பு செஞ்சோம், ஆனால் அந்த பாசம் இப்போ இருக்குமா. இதுக்கப்புறம் யார் பேச்சையும் கேட்க மாட்டோமா, உங்க பேச்சு மட்டும்தான் கேட்பேன். இதுக்கப்புறம் எந்த பேச்சையுமே கேட்க மாட்டோமா. சரிப்பா, உன் தப்பா வந்து திரும்பி என்கிட்ட வந்துடல, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் தான்ப்பா. சரிடா விட்றா, எல்லாம் பார்த்துக்கலாம். அண்ணா உங்களையும் தப்பா பேசணும் சார்ண்ணா, இதுக்கப்புறம் உங்களையும் எகுத்து பேச மாட்டேனா. சரிப்பா, வாங்க போலாம்.
இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பாவம் பண்ணுவாங்க. அது எப்படின்னா சுரேஷ் மாதிரி. ஆனால் சுரேஷ் இப்போ போய் அவங்க அம்மாட்ட போய் மன்னிப்பு கேட்டோடனே அவங்க அம்மா மன்னிச்சாங்க. அதேமாரி தான் நம்ம ஏசப்பா. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அவர்கிட்ட நம்ம போய் மன்னிச்சு அவரை நம்ம மன்னிங்கன்னு நம்ம கேட்டு அவரை நம்ம ஜெபிச்சோம்னா அவர் நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நித்திய வாழ்க்கையை தருவார். நன்றி.